வெல்கம் பேக் தமிழ் குயின் vlogs மக்களே. இப்போ நாங்கள் ஊட்டியில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு வேற லெவலாக இருக்குங்க. இது வரைக்கும் வந்து இந்த கிளைமேட்டை நாங்கள் வந்து இந்த மாதிரி பகல் டைம் பார்த்ததே இல்லை. ஏன்னா எப்போவுமே நைட் டைமில் தான் வந்து இந்த மாதிரி மிஸ்ட்டு ஃபுல்லாக ரோடெல்லாம் மறைச்சிருக்கும். உங்களுக்கு வந்து மிஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப கொடுமையான ஒரு மிஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அடுத்த வீடோட வெளிச்சம் கூட ஒன்றுமே தெரியல, அப்படி இருக்கு. உங்களுக்கு நான் வந்துட்டு பேக் கேமரால உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எங்க ஏரியா பயங்கர மிஸ்டா இருக்குங்க. ரோட்ல முன்னாடி வரவங்களே கொஞ்சம் பார்த்து லைட் எல்லாம் போட்டு வந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு பயங்கர மிஸ்ட். ரோடே தெரியலங்க. இவ்வளோ வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க கைஸ். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க கைஸ். இந்த ஏரியா பயங்கர மிஸ்ட் சூழ்ந்து இருக்கு அப்படியே. ஆனா ஊட்டிக்கு குளிர் தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து இதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாங்களும் அப்படியே ஒரு டிராவல் போடலான்ட்டு கிளம்பியாச்சு. சரி ஓகே, இங்கே தான் இப்படி இருக்கு, குன்னூர் சைடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த கிளைமேட் பிடிச்சிருக்கு, இந்த மிஸ்ட் பிடிச்சிருக்கோ வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க கைஸ். இங்கே பாருங்கள், நானும் என் பையனும் டியூஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். அவனை விடுறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். பயங்கர மிஸ்டாக இருக்குங்க. அப்படியே சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குது எங்கள் ஏரியா ஊட்டி. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி பாருங்கள், எங்கள் கார் தான் அது. எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹாய்டா. ஹாய் ஹாய் சொல்கிறா. ஓகே தங்கம், பார்த்து பத்திரம். சரி அம்மா வந்துடுறேன். ஓகே பாய். கைஸ் எங்கள் கார் இங்கே நிற்கிது பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கிளைமேட்டு. சுத்தமாக ஒன்றுமே தெரியலைங்க. லைட்டு போட்டு வந்தால் மட்டும்தான் தெரியும் வண்டி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம அம்மா ஜாலியா. ஸோ வந்து வந்தாச்சு கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை 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 ஒன்றுமே தெரியல, ரோடே தெரியல, ஒன்றுமே தெரியல கைஸ். இங்கே பாருங்க, ஈவினிங் 5:20க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க எங்கள் ஊர். ஸ்கூல்லாம் விட்டு வராங்க. ஆமாம், எல்லாம் குழந்தைங்களாம் இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பயங்கரமான ஒரு மிஸ்ட்டுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா முன்னாடி வர வண்டி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. லைட் அடித்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படியே நாங்களும் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இங்கேயே எப்படி இருக்குன்னா குன்னூரில் எப்படி இருக்குமாம்மா? ஊட்டியில் எப்படி இருக்கும்? ஊட்டியில் பயங்கரமாக இருக்கும்ல கைஸ். இப்போ வந்து ஊட்டிக்கும் குன்னூருக்கும் சென்ட்ரலில் இருக்கிற ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கேயே எப்படி இருக்குன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போனோம்னா செம்ம பயங்கரமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த கிளைமேட் பிடிச்சிருக்கோ வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கே மரம் இருக்கிற இடத்துல பயங்கரமாக இருந்தது. இப்போ இங்கே கொஞ்சம் இந்த ரோட்டு சைடு வரும்போது கொஞ்சம் மிஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. பாருங்க மிஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க கைஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. செமையாக இருந்துகிட்டு இருக்கு ப்ரோ. பாருங்க அவனை பாருங்க எப்படி வந்துருக்காங்க. சில பேர் ஜர்க்கின் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஜர்க்கின் யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்க பக்கத்தில் தெரியுதா, ஒரு ரோடு கூட தெரியல பாருங்க. இதுலேருந்து ஒரு வளைவு ஒரு ரோடு வரும், டேர்ன் வரணும், ஒரு டேர்ன் வரும், அந்த ரோடு சுத்தமாக தெரியல. வாய்ஸ் ஓவர் தான் இப்போல்லாம். வேறு வழியே இல்லை, ஏன்னா நாய்ஸ் ஓவராக இருக்கும். அப்பப்போ கிளியர் பண்ணிடணும்.
கைஸ் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் ஃபுல்லாக வந்து இந்த மிஸ்ட்டை காட்டணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். கைஸ் நாங்கள் வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து வண்டி நிறுத்தியிருக்கோம். இவர் யாரோ ஃப்ரெண்டு வராங்கன்னு பார்க்க போயிருக்காரு. இங்கே பாருங்களேன், இங்கே கீழே வந்து ஆறு என்னமோ போயிட்டுருக்குங்க. பயங்கர சவுண்டு. எனக்கு இங்கே நிற்கவே பயமாக வேறு இருக்குது. இது வேறு நிறுத்திட்டு ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. இது என்னது பூச்சியா? இது ஒன்று பறந்து வேறு போகுது. ஐயோ கடவுளே, என்ன சவுண்டு. இங்கே பாருங்கள், மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் கைஸ். ஆஹா, நான் ஆற்றுக்கிட்டெல்லாம் இறங்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. இப்போவே பயந்துக்கிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. ஐயோ கைஸ் இங்கே பாருங்கள். ஆமாண்டா, இரு கேமரா தர, இரு ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள் கீழே எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்க கைஸ். இந்த சவுண்டு தாங்க பயங்கரமாக இருக்கு. இங்கே ஒரு குட்டி ஆறு. பயங்கர சவுண்டோட கேமரா ஹேண்டலிங் பொறுத்த வரைக்கும் பசங்க எடுத்தால் ப்ராப்ளம், பொண்ணுங்க எடுத்தால் பிரச்சனையே இல்லை. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு வைங்க, அங்கே ஒரு பொண்ணே நின்றுருந்தாலும் என்னை வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கையில் கேமரா வச்சுருக்கீங்கன்னா குறுக்கு போயிடுவாங்க. ஒரு தடவை ஊட்டி போயிட்டு வரும்போது ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட நின்று
பேசி வீடியோ எடுத்துக்க ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் என்ன பண்ணுறது? வச்சுக்கோங்க. ஆயிடுச்சு அப்படின்னு. கைஸ், இங்கே வந்து குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியல பாருங்கள். இதுதான் நான் இப்போ உங்களுக்கு வியூ பண்ணுற பாருங்கள். இங்கே ஒரு வண்டி வருது பார்த்தீங்களா, இதுதான் ரயில்வே ஸ்டேஷனு. கொஞ்சம் லைட்டாக தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிக்கிட்டு இருக்கு. ரொம்பவும் டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லைங்க. இங்கே நம்ம ரோட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அவ்வளோ ஒன்றும் டிஸ்டன்ஸ் இல்லை. ஆமாம், கரெக்டு. ஒரு டைமு மாதிரி மிஸ்ட் டைம்ல எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறது நல்லதல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. லெவல் 2 லெவல் 3ங்கிற மாதிரி இங்கே லெவல் 10 100ன்னு போய்கிட்டு இருக்கு மிஸ்ட்டு. அதே மாதிரி இருட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இருட்டு வந்துடுச்சு. இது வந்து மெயின் குன்னூருங்க. எங்களுக்கு முன்னாடி நிற்கிற யாருமே தெரியல. இந்த கேமரா வச்சு தான் நானே ஐடென்டிஃபை பண்ணுறேன். வராங்க, நிற்கிறாங்க, இதெல்லாம் அதுதான். அதனால தான் எடுத்துகிட்டு எல்லாம் ஒரு மாதிரி வேறு பார்த்துட்டு போகிறாங்க வீடியோ எடுக்கிறத பார்த்து. வேறு வழி இல்லை, உங்களுக்கு வீடியோ வேணும், என்ன பண்ணுறது? பாருங்கள், குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் மக்கள் நிற்கிறது பாருங்கள் எப்படின்னு. எனக்கு பக்கத்தில், அதுவும் இந்த கேமராவில் பார்க்கும்போது தாங்க ஆள் நிற்கிறது கூட தெரியுது. எங்களுக்கு லைவாக பார்த்தா ஒன்றுமே தெரியல. பக்கத்தில் இருக்கிறவங்க வேணால் தெரியுறாங்க, அந்த சைடெலாம் சுத்தமாக தெரியல. ஆட்டோ ஸ்டாண்ட், குன்னூர் பஸ் ஸ்டாண்டு. இது கோயம்புத்தூர் போகிறவங்க, எல்லா ஊர் போகிறவங்களும் இங்கேருந்து தான் வந்து பஸ் ஏறுவாங்க. மேட்டுப்பாளையம் பஸ் ஏறுறவங்க. மழை தான். இதானே மாமா திருப்பணும், கேமரா தான் திரும்பாதே அப்படி.
ஏமோ எவ்வளோ மிஸ்ட்டு. சீக்கிரம் வாங்கிட்டு போகணும், குழந்த வந்துடும். எல்லாம் வாய்ஸ் ஓவர் தான். அண்ணா இந்த கடைக்குண்ணா. நல்லா இருக்கீங்களான்னாரு. எங்க இப்படி போற? பருப்பு வாங்கிக்கலவா? கால் நினைச்சது தைரியம். அப்புறம் என்ன பண்றது? ரன் பண்றது தாண்டி தான் போயிடும்.